பாவ மன்னிப்பை ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். தௌஹீதுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், பாவத்துடைய தரஜாக்கள் எவ்வளவு வேறுபட்டாலும் சரி, ஏகத்துவத்துக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை இணைச்சிடுறான். மகஃபிரத்தையும் அல்லாஹ்வை ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஷிர்கில்லாத வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இணைத்து விடுகிறான், உயர்ந்த தரஜாவாக இணைச்சிடுறான். அது என்னன்னா, படைத்தவனை வணங்குதல், படைத்தவனுக்கு சிரம்பணிதல், படைத்தவனுக்கு மாத்திரம் அடிதல் என்பது உச்சகட்ட ஒரு இஅ்திராஃபாக அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அதனால இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்ல பெயர்களை எடுத்து விட்டாலும் சரி, அதில் இறைவனுக்காக என்று இல்லை என்றால், அதாவது குஃபர் இருக்குமாக இருந்தால், அதுல குஃபர் இருக்குமா இருந்தால், நிராகரிப்பு இருக்குமா இருந்தால், அல்லாஹ் தஆலா விட்டு அது எந்த பெருமதியும் என்ன இல்லை. அவன் பாவத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, ஒரு அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளாம அவனை வணங்காம இருக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்துக்கே ஹைர செஞ்சிட்டார், இந்த உலகத்துக்கே நலவுகளை செஞ்சிட்டார், உலகத்துக்கே பெரும் கிருபையை செஞ்சாலும் இறைவனுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. ஏனென்றா இந்த உலகத்தை நீங்க எல்லாம் இல்லாமலே அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவர். உங்களுக்கு தந்தது ஒரு சோதனையாகத்தான். அந்த சோதனையுடைய நோக்கமே இறைவனை அடையாளம் கண்டு அவனை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான். அதனால எவ்வளவு பெரிய நலவு செய்து விட்டாலும், பாவத்தால நம்ம எவ்வளவு குறைவாக இருந்தாலும், அதுல ஏகத்துவம் இல்லை என்றால், படைத்தவனுக்கு சுஜூத் இல்லை என்றால், படைத்தவனை மாத்திரம் வணங்குதல் இல்லை என்றால் மன்னிப்பு இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. இப்னு ஜுதான் என்பவர், அவர் நிறைய ஏழைகளை கவனிக்கக்கூடியவராக, உதவக்கூடியவராக, அனாதைகளை பொறுப்பெடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் அதாவது நாஃபிஅஹு, அவைகள் என்ன பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? லம் யகுல் யௌமம்மா, ஒரு நாளும் அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லவில்லை. அதனால பிரயோஜனம் இல்லை என்றார் ரசூலுல்லாஹ். ஒரு நாளும் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் என்ன செய்ததில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டது இல்லை. அதனால இந்த நலவுகள் எதுவுமே என்ன செய்யல, பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. அடுத்த செய்தி பாருங்க, இன்னொரு செய்தி. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட பையத் செய்ய வந்துட்டு கை எடுத்துறாரு. பிஷர்த், ஒரு நிபந்தனை என்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நிபந்தனை? என்ற எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடணும், இதுக்கு முன்னால மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா அலிம், உங்களுக்கு தெரியாது, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள எல்லாவற்றையும் அழித்து விடும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. இங்க அவர் செய்த அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும். எதனால என்றா, அவர் அல்லாஹ் மாத்திரம் வணங்க போறார். அதாவது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறார். அது அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க போறார். அவர் செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து விடும். காரணம், அவர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு என்ன செய்யல, கேட்கவில்லை. இங்க ஏகத்துவம், அங்க அல்லாஹும்ம ஃபிர்லி என்று தௌஹீதையும் மன்னிப்பையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ஹதீஸ்ல வருது. அங்க சொல்லப்படுறது என்ன? இப்னு ஜுத்ஆனுக்கு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லவில்லைன்னு அர்த்தம் என்ன? அவர் முஸ்லீம் அல்ல. அதனால அவர் இப்படி கேட்க மாட்டார். இறைவன்ட்ட மன்னிப்பாயாக என்று இறைவனை ஏகத்துவப்படுத்திய நிலையில கேட்க மாட்டாரு. அதனால அவருடைய அனைத்து நன்மைகளும் அழிஞ்சு போகுது. இவர் செஞ்ச எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது. இவர் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாய் என்று கேட்பதற்கு ரெடி ஆகிவிட்டார். அப்ப மக்ஃபிரத்தும் ஏகத்துவத்தையும் இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான், இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான். அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில, அதாவது மிக தெளிவான ஒரு நிபந்தனையாக பாவத்தை பற்றிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னால், முஹ்பிதாத்துல் அமால், நன்மைகளை அழித்துவிடக்கூடியது அப்படி என்று சொல்லக்கூடிய எந்த இதை எடுத்துக்கொண்டாலும் முழு நன்மையும் அழித்து விடாது. ஏகத்துவம் இருக்கும் வரைக்கும் அது ஒரு மனிதன் செய்த முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. இப்ப சில பாவங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடுமென்று வருது, சில விஷயங்கள் செஞ்சா சில நன்மைகள் அழிந்து விடுமென்று வருது. ஆனா அவரை நிரந்தர நரகத்துக்கு அனுப்புகின்ற அளவில் எல்லா நன்மைகளையும் என்ன செய்து விடாது, எந்த பாவமும் அழிக்காது. இதை சிறுக்க தவிர, இணை வைப்பை தவிர எந்த பாவம், எவ்வளவு உச்சகட்டமான பாவமும் முழு நன்மையும் என்ன செஞ்சிடாது, அழிச்சிடாது. எந்த பாவம் அழிக்கும் முழு நன்மையையும்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம், மற்ற சில பாவங்கள் சில நன்மைகளை அழித்து விடலாம், சில குற்றங்கள் சில பெரிய பெரிய நன்மைகளை கூட அழித்து விடலாம். ஆனா அவரை கொண்டு போய் எங்க சேர்த்துறாது, நிரந்தர நரகத்துல என்ன செஞ்சிடாது, சேர்த்து விடாது. சில தீமைகள் சில நன்மைகளை அழிக்கும், சில நன்மைகள் சில தீமைகளை என்ன செய்யும், அழித்து விடும். இது குர்ஆன்ல உள்ளது. இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை என்ன செய்து விடும், அழித்து விடும். நபிகளாருக்கு முன்னால குரலை உயர்த்த வேண்டாம், உங்கள் அமல்கள் என்ன செய்து விடலாம், அழிந்து விடலாம். ஆனா எந்த அமலாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் முழு நன்மைகளையும் என்ன செய்யாது, அழிக்காது. காரணம், ஏகத்துவம் அந்த இடத்துல என்ன செய்யும்,
தடையாக நிற்கும். அப்ப பாவ மன்னிப்பையும் ஏகத்துவத்தையும் இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. அப்ப எங்களோட குழந்தைகளுக்கு பாவம் செய்யாதே என்று நம்ம கொடுக்கக்கூடியதிலேயே முதல் தரஜாவா எதை கொடுக்கணும் தெரியுமா? லா துஷ்ரிக் பில்லாஹ், இணை வைத்து விடாதே. எந்த நேரமும் இணை வைத்து விடாதே, எந்த நேரமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை சாய்த்து விடாதே, வணங்கி விடாதே. இதுல நீ என்ன செய்யணும்? 100% உறுதியாக இருக்கணும். 100% உறுதியாக இருக்கணும். பல அறிஞர்கள் இந்த நன்மைகளையும் தீமைகளையும் ஈமானுடைய தரங்களையும் எழுதியவர்கள் எல்லாம் இந்த தரங்கள் எழுதிட்டு வருவாங்களே, அது கடைசி தரம் எது? நன்மைகளே அவருக்கு இல்லை, அவருக்கு ஏகத்துவம் மட்டும் மிஞ்சிருக்குது. அர்ஜு அன் அகூன மின்ஹும், நான் அவர்களில் ஒருவராக இருக்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன்? ஆசை வைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுலையுமே அவங்கள சுத்தப்படுத்திக்கொள்ள ரெடி இல்லை. அவங்களோட அமல்களை பார்த்துட்டு இந்த கடைசி தரத்திலாவது நான் இருக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல நிற்பாங்க? அந்த ஏகத்துவம் என்கின்ற இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள்? நிற்பார்கள். எனவே பல வகையால எங்களுக்குள்ள குஃபர் வந்து சேர்ந்துடலாம். கல்வியின் வழியாக, குடும்பத்தின் வழியாக, காதலின் வழியாக, இணை வைப்பான வழியால தான் குஃபர் வரணும்ன்றது இல்லை. வேறு வேறு வழியால வந்து அந்த காதலிக்காக, அந்த காதலனுக்காக மதத்தை என்ன செஞ்சிருவாங்க? மாற்றிக்கொள்வாங்க. மார்க்கத்தில் விருப்பம் இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் விருப்பம் இருந்தாலும் சரி, கல்விக்காக அல்லது சில தொழில்களுக்காக, சில பதவிகளுக்காக குஃபருக்கு என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். இது வந்து பெரிய ஒரு நஷ்டம். தாலிக்கல் ஹுஸ்ரானுல் முபீன், மிகப்பெரிய நஷ்டமாக இதுதான் என்ன செய்கிறது? அமைகிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தன்னை மகஃபிரத்தையும் தனது என்ன மன்னிப்பையும் ஏகத்துவத்தை இணைச்சு என்ன செஞ்சுக்கிறான்? வைத்திருக்கிறான். அதனாலதான் இந்த ரெண்டு ஹதீஸை நீங்க எப்பயும் பாவ மன்னிப்புக்கும் ஏகத்துவத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்கணும்னா இந்த இப்னு ஜுதான் ஹதீஸையும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, இந்த ரெண்டை இணைத்து என்ன செய்கிறது? சொல்லப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே எங்களது எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹு தஆலா கூலி தரவும், எங்களது எல்லா பாவங்களையும் அழித்து விடவும் அடிப்படையானது என்ன? இந்த ஏகத்துவம் என்பதுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா வாக்காக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணை வைப்பதை இறைவன் என்ன செய்வதில்லை? மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா தனது வழிமுறையாக, தனது நீதியாக, தனது சட்டமாக சொல்றான், தனக்கு இணை வைப்பதை இறைவன் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான். எங்க? மறுமை நாள்ல. எங்க மன்னிக்க மாட்டான்? மறுமை நாளில் தான் மன்னிக்க மாட்டான். இந்த உலகத்துல அதையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அதான் இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த உலகத்துல குஃபரை மன்னிப்பான், என்னது இர்திதாதை, மதம் மாறுது, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாத? மன்னிக்க மாட்டான். மற்றவைகளை மறுமை நாளிலும் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான்? மன்னிப்பான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அது அல்லாதவற்றை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ் எதை நிபந்தனையா வைக்கிறான் மன்னிப்புக்கு? நீ எனக்கு இணை வைக்காம என்ன செஞ்சிருக்கணும்? மரணித்திருக்க வேண்டும் என்றது. எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான உச்சகட்டமான ஒரு அம்சமாக நிற்கணும். அதனால தான் அல்லாஹு தாலா உயர்ந்த, அதாவது தரஜால இருந்து மரணிக்கிற நேரத்தில் சொல்ற டைம்ல வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம் என்றது முஃமின் முத்தக் இந்த தரஜாக்கெல்லாம் ஆக குறைந்த தரஜா. இஸ்லாத்தை விட்டுறவானா, இஸ்லாம் இல்லாமல் என்ன செய்து விட வேண்டாம்? மரணித்து விட வேண்டாம். ஏனென்றா இந்த சோதனைகள்ல ஷைத்தானுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க பாவம் செய்வதில்லை, இஸ்லாத்தோடு என்ன செஞ்சிருது? வெளியெடுத்து விடுவது என்பதுதான். அன்புள்ள சகோதரி, இது மூணாவது விஷயம். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு, அவர்களை உதாரணமா சொல்றது தரஜாக்கள், அவங்க உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததும் எதை வைத்து அப்படி என்று சொன்னால் என்ன? ஏகத்துவத்தை வைத்துதான். அதனால தான் அந்த ரெண்டு பேருடைய துஆலை நம்ம என்ன பார்க்கலாம்? அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கலாம். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப தவறு எப்படி நடக்குது? சுப்ஹானக், நீ தூய்மையானவன். தூய்மைன்னா என்ன? உன்கிட்ட பாவமே வராது, உன்கிட்ட தவறுகளே வராது. ஆனா நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்காரர் உள்ளவன் அப்படின்னு அவர் என்ன செய்யறார்? சொல்றாரு. இதுல கூட நிறைய அறிஞர்கள் தஃப்சீர்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த தஸ்பீகையோ நன்மைகளையோ அவர் காப்பாற்றப்பட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அப்ப தஸ்பீஹ் செஞ்சதல்ல. ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், ஏற்கனவே அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்தது. அவர் பாவத்தில் இருந்து ஒரு சோதனையில் அகப்பட்டுறாரு. கான மினல் முஸப்பிஹீன், அவர் ஏற்கனவே இஸ்திக்பார் செய்யக்கூடியவராக, தொழக்கூடியவராக, தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்ததனால இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? காப்பாற்று. அப்ப ஏற்கனவே உள்ள நன்மைகள் இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு பாவம் நடந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன செய்யும்? அமையும் என்பது அதுல என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க இது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான். தௌபா விட்டு தூரமாக்குவான். நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், ஷைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு, ரெண்டு அவனுக்கு லாபம் தான். ஒன்று என்ன செய்யண்டா, நீங்க
பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்போ சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினைச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு, ரெண்டில் விடு. இந்த ஒரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து, பாவம் செய்து தௌபா செய்து அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, ஒன்றில் தௌபாவை விட்டுரு அல்லது என்ன செஞ்சு பாவத்தை விட்டுருது. நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு என்ன தௌபா விடுறதா இல்லை, அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ நினைச்சு பாருங்க, ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனால தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் தான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே. அதனால ஒரு முஃமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ரைட், இது மூன்றாவது அம்சம்.